எங்க அம்மா கிட்ட நான் 0 வாங்கினேன்னு சொன்னா அவ்வளவுதான் இல்ல, எங்க அம்மா எனக்கு 10 கட்டிடுவாங்க. ஜியான், ஒரு சூப்பர் ஐடியா சொல்ற கேக்குறியா? உன்னோட எல்லா டெஸ்ட் பேப்பரையும் ஒரு ரூம் குள்ள போட்டு ஒளிச்சு வச்சிரு. அதெல்லாம் ஈஸி இல்ல. நாம எங்க தான் ஒளிச்சு வச்சாலும் நம்ம அம்மாக்கள் கரப்பாம்பூச்சி மாதிரி தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா ஆமா, சரியா சொன்ன. அவங்களுக்கு கோவம் வந்ததுன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஹாய் நோபிட்டா. ஹாய் ஜியான், நீங்க இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வரீங்களா? சரி, அதெல்லாம் போகட்டும். நீ எங்க கிளம்பிட்ட? நான் எங்க அம்மாவோட திங்ஸ் வாங்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இருக்கேன். அங்க தானே போறோம். என் கூட ஷாப்பிங்க்கு வராதுன்னு இவகிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன். ஆனா இவ தான் கேட்காம அடம் பிடிச்சி என் கூட வரா. பை நோபிட்டா. போயிட்டு வரேன் நோபிட்டா. எனக்கு சூப்பர் மார்க்கெட்ல சாக்லேட் வாங்கி கொடுங்கம்மா ப்ளீஸ். நம்ம அம்மாவும் சுசுகா அம்மா மாதிரி பாசமா இருக்க மாட்டேங்கிறாங்க. உன்னோட வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது ஜியான். ஓகே, பாத்து வீட்டுக்கு போல. Thank you, bye. அங்கேயே நில்ல நோபிட்டா. எப்பவும் வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டேன்னு சொல்லுவியே, இன்னைக்கே சொல்லல. ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன். சரி, இன்னைக்கும் ஏன் லேட்டா வந்திருக்க? நீ ஹோம்வொர்க் செய்யாதனால ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு எப்பவும் ஒரு காரணம் சொல்லுவியே, அதே காரணத்தை இப்பவும் சொல்லாத. வாயை தர. கிளாஸ் முடிஞ்சதுன்னா நீல் தான் போட்ட ஏன்னா 0. என்ன சொன்ன? இப்போ 0 மார்க் வாங்கிருக்கியா? அது வந்து மாம், எவ்வளவு சொல்லி நீ மறுபடியும் 0 வாங்கிட்டு வந்திருக்க. இன்னைக்கு நான் உனக்கு ஸ்நாக்ஸ் தர மாட்டேன். என் கண்ணு முன்னாடி நிக்காம முதல்ல ஒரு ரூமுக்கு போ. அம்மா எப்பவுமே கோவப்படுறாங்க, பாசமாவே பேச மாட்டாங்க. பேசுவாங்க. எல்லா டெஸ்ட்லயும் நீ 0 வாங்கிட்டு இருந்தா உன்ன கொஞ்சமா செய்வாங்க. நான் ஒண்ணும் அவங்கள கொஞ்சம் சொல்லல டோரேமான். அன்பா 4 வார்த்தை பேசினா நான் இப்படி மோசமா படிக்கவா போறேன்? அம்மா மட்டும் என்கிட்ட அன்பா பழகுனாங்கன்னா நான் இனிமே எந்த டெஸ்ட்லயும் 0 வாங்கவே மாட்டேன். ஹே, என்ன நடக்காததெல்லாம் சொல்ற? ஹே டோரேமான், அம்மா என்கிட்ட அன்பா பேசுறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது மேஜிக் இருந்தா சொல்ல. உன்னை கொஞ்சறதுக்குலாம் என்கிட்ட மேஜிக் இல்லப்பா. ஆனா நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்வாங்க. இது போதுமா? ஸ்மைலி ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கரை அவங்க நெத்தில ஒட்டிட்டீன்னா அப்புறம் ஏதாவது செய்ய சொல்லு. யாரு இத ஒட்டுறாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்க. நிஜமாவா? அம்மா ஒரு நிமிஷம். என்கிட்ட பேசாத நோபிட்டா. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இன்னைக்கு உனக்கு ஸ்நாக்ஸ் தரவே மாட்டேன். அப்படியா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடா செல்லம். இது வேலை செய்து. அம்மா எனக்கு இப்பவே ஸ்நாக்ஸ் வேணும். அப்படியா செல்லம்? இப்பவே நான் உனக்கு செஞ்சு தரேன். ஏன் நிக்கிற? சேர்ல உட்காரு செல்லம். வாயை தர, அம்மாவே ஊட்டி விடுறேன். அம்மா உனக்கு ஊட்டி விட்டு ரொம்ப நாள் ஆகுதுல்ல. எங்க ஆ காட்டு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா? நான் உனக்காக ஆசையா செஞ்சிருக்கேன் செல்லம். வாயை தர. ஏய் நோபிட்டா, உன் வேலையை உடனே ஆரம்பிச்சிட்டியா? டோரேமான், உன்னோட ஸ்நாக்ஸ் நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். நீயே எடுத்து சாப்பிட்டுக்கோ. ஓகே? நானே சாப்பிடணுமா? டோரேமான், எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. நோபிட்டா சமத்தா சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த ஸ்நாக்ஸ் அவனுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறியா? இது வேறயா? Thank you so much டோரேமான். இப்போ உனக்கு சந்தோஷமா நோபிட்டா? டோரேமான், ஊட்றே. என் நெத்தில ஒண்ணு ஸ்டிக்கர் ஓட்டல. என்கிட்ட சீனை போடாத. நீ இப்ப ஹாப்பியா இருக்கியா இல்லையா நோபிட்டா? அத சொல்லு. ஆமா டோரேமான், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓகே, என் ஸ்மைலி ஸ்டிக்கர் எப்படி இருக்கு? பட்டைய கலப்புது. அந்த ஸ்டிக்கர் அவங்க நெத்தியிலே இருக்கணுமா? இல்ல, பவர் கம்மியான உடனே அதுவா தானா கீழே விழுந்துரும். சூப்பர் டோரேமான், எனக்கு இதே மாதிரி இன்னொரு ஸ்மைலி ஸ்டிக்கரை தரியா? ஆமா, இது அடுத்ததா யார்கிட்ட யூஸ் பண்ண போற? இத நான் ஜியான் கொடுத்து ஹெல்ப் பண்ண போறேன். ஏன்னா அவங்க அம்மாவோட எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா. ஜியான், கப்பல் கவுந்துருச்சா? கப்பல் முழுகியே போச்சுல. எங்க அம்மா விட்ட டோஸ்ல நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன்ல. உனக்கு மட்டும் இல்ல டோஸ், எனக்கும் தான். அது எப்படி இல்ல சிரிச்சுக்கிட்டே சொல்லுத? ஏன்னா நான் இத யூஸ் பண்ணனே. என்னல இது? இதுக்கு பேரு ஸ்மைலி ஸ்டிக்கர். டோரேமான் தான் இத எனக்கு கொடுத்தான். ஓ அப்படியால? இத எப்படில யூஸ் பண்றது? அது ரொம்ப ஈஸி ஜியான். இத எடுத்து உங்க அம்மாவோட நெத்தில போட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீயே பாரு. உன்ன மாதிரி நண்பன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. நண்பன் கிடைத்தான் எனக்கு, நண்பன் கிடைத்தான். நசுக்காத. அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா தெரியல.
இந்த ஒரே ஒரு விஷயம் கேட்டுடுங்கம்மா. என்ன தொந்தரவு செய்யாதல, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லுதேன்ல. இல்லம்மா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் கேட்டீங்கன்னா. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியவே புரியாதா? என் வேலையை கெடுக்கவே வந்திருக்க. வாயை மூடிட்டு சத்த நேரம் கடையை பாத்துக்க, அத வந்துடுறேன். புரியுதால? பாத்தியால எங்க அம்மா என் மேல எவ்வளவு கோவமா இருக்காங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஜியான், நீ ஓவரா தாண்டா திட்டு வாங்குற. ஆனா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவேன். ஆமா டோரேமான், நான் சொல்றது உண்மைதான். ஜியானோட அம்மா அவங்கிட்ட பேச கூட தயாரா இல்ல. நிஜமாவா? அன்னைக்கு ஜியானா ஸ்கூல்ல ஃபுல் டே நீல் டவுன் போட வச்சாங்க. அந்த ரீசனா தான் இருக்கும். சரி, அந்த ஸ்மைலி ஸ்டிக்கரை நீ என்ன பண்ண? அத நான் அவங்கிட்டே கொடுத்திருக்கேன். அவனோட அம்மா வந்ததும் மறுபடியும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிருக்கேன். ஏதோ பிரச்சனை வராம இருந்தா சந்தோஷம்தான். இத ஒட்டி நம்ம வேடிக்கை பார்க்க ஒரு அடிமை சிக்காம போயிட்டானே. ஹாய் ஜியான், நீ வீட்ல தான் இருக்கியா? ஆஹா, அடிமை கிடைச்சிட்டான். என்னடா சொல்ற? டகேஷி, எங்க வீட்டுக்கு விளையாட வரியா? சீக்கிரம் சொல்லு. தகேஷியா? என்ன உளறான்? என்னோட ரிமோட் கண்ட்ரோல் கார் மட்டும் இல்ல, எங்க வீட்ல நீ எது கேட்டாலும் நான் உனக்கு தரேன். ஸ்மைலி ஸ்டிக்கர் வேலை செய்யுது. ஏன் இப்படி பண்ற டகேஷி? ஏன் இப்படி பண்ற? நீ விளையாடுனது போதும், என்கிட்ட கொடு. உனக்கு சரியா விளையாட தெரியல. உன் பெரிய அண்ணனா எப்படி விளையாடணும்னு சொல்லி தரேன். நீ அப்படி விளையாடு. என்னது, நீ பெரிய அண்ணனா? நான் உன் அண்ணனா இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் நான் கண்டிப்பா செய்வேன். இதுதான்ல வேணும். ரிமோட் கண்ட்ரோல் காரை எப்படி ஓட்டணும்னு நான் உனக்கு முதல்ல சொல்லி தரேன். அதெல்லாம் வேண்டானே, இப்ப உங்களுக்காக ஒண்ணு பண்ண போறேன், பாருங்க. என்னடா பண்ண போற? புரிஞ்சிருச்சு. என் கூட சுமோ ரெஸ்லிங் கேம் விளையாட போறேன். அப்படிதானே டகேஷி? கண்டுபிடிச்சிட்டீங்களே. இப்ப நீங்க ரெடியா இருக்கீங்களாண்ணா? நான் ரெடி தம்பி. ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். நீ தம்பியா இல்ல இருப்பு கம்பியா? திடீர்னு எனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஹே நோபிட்டா, நீதான் அந்த வித்தியாசமான ஸ்டிக்கரை ஜியானுக்கு கொடுத்தியாமே, ஏன் கொடுத்த? சாரி சுனியோ, அவ உங்ககிட்ட யூஸ் பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நல்ல மாதிரி பேசாத. ஸ்டிக்கரை நீ சீக்கிரம் வாங்கல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சுனியோ எனக்கு போன் பண்ணி நல்லா திட்டினா. ஒழுங்கு மரியாதை அந்த ஸ்டிக்கர் என்கிட்ட திரும்ப கொடுத்துரு. இருல, நான் இன்னும் அதை யூஸ் பண்ணவே இல்ல. ஒரே ஒரு தடவை எங்க அம்மா கிட்ட யூஸ் பண்ணி பாத்துடுறேன்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப கொடுக்க போறியா இல்லையா? முடியுமா முடியாதான்னு கேக்குற அளவுக்கு வந்துட்டியால? இல்ல, அது வந்து உனக்கு ஸ்டிக்கர் தானே வேணும். இந்த ஜியான், இந்த பெரிய தம்பி கூட என்ன விளையாடணும்னு சீக்கிரம் சொல்ல பாக்கலாம். அடுத்தது பெண்டு கழட்ட ஆள் நமக்கு கிடைச்சிட்டான். என் கூட என்ன விளையாடணும்னு சொல்லு. எனக்கு குதிரை விளையாட்டு விளையாடணும். ஓகே சின்ன தம்பி, நான் இப்ப ஒரு குதிரையா மாறிட்டேன். ஓகே பெரிய தம்பி, நான் இப்ப உட்கார போறேன். போ குதிரை போ. என்னால நகர முடியல. போடு போடு, சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு. என்ன இந்த குதிரை தரையோட தரையா ஒட்டிக்கிச்சு? ஓ சாரி சின்ன தம்பி, திரும்ப ட்ரை பண்ணலாமா? எனக்கு வேண்டாம்ல, எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது வேணும். எனக்கு பர்கர், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் உடனே சாப்பிட வேணும் வேணும் வேணும். இந்த அண்ணங்கிட்ட பணம் இல்ல, இருந்தாலும் உனக்காக ட்ரை பண்ணி கொண்டு வரேன். இங்கே வெயிட் பண்ணு. டோரேமான். ஏய் அழுமூஞ்சி, நான் கொடுத்த ஸ்டிக்கரை ஏன் உன் நெத்தியில ஒட்டிட்டு இருக்க? அதெல்லாம் விடு, நான் ஏன் வந்தானா இத எடுக்கதான். ஏய் வேண்டாம் வேண்டாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என் உயிர் நண்ப ஜியானுக்கு ரொம்ப சாப்பிடணும் போல இருக்கா. ஏய் நோபிட்டா, நீ இத ஆசையா சேர்த்து வச்சது ஏன் இப்படி பண்ற? நான் என் சின்ன தம்பிக்கு என்ன வேணாலும் செய்வேன். ஓகேவா? பை. ஏய் நீ மாதிரி எடுத்துட்டு போற, அது ஏன் பிக்கி பேங்க்? ஜியான், எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன். ஏல இவ்வளவு லேட்டு? ரியலி வெரி சாரி ஜியான். கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா இல்லையா? இப்பவே வாங்கி தரேன். நான் ஒத்துக்க மாட்டேன். நில்லுங்க. ஏய் வீங்கல தக்காளி, ஏன் காசுல நீ ஒண்ணு சாப்பிட வேணாம். என்ன சொன்ன? ஜியான், என் ஸ்டிக்கரை உடனே திருப்பி கொடு. எங்க அம்மா கிட்ட நான் அதை ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு கொடுத்துறேன் டோரேமான். நோபிட்டா, நெத்தியில இருந்து அந்த ஸ்டிக்கரை எடுக்க போறியா இல்லையா? முடியாது, முடிஞ்சா நீ எடுத்துக்கோ. யார் இத ஒட்டினாங்களோ அவங்களால தான் இத எடுக்க முடியும். பெரிய தம்பி, உங்க நெத்தியில இருந்து அதை எடுத்துட்டுமா? உன் விருப்பப்படியே செய் சின்ன தம்பி. அது உன் நெத்தியில இல்லாம இன்னொருத்தர் நெத்தியில இருந்தா என்னல பண்ணுத? கடைய பாத்துக்கிறியா இல்ல வெட்டி பேச்சு பேசுறியா? ஆமா, வந்துட்டீங்களா நீங்க? எதுவும் விக்காம கடைய பத்திரமா பாத்துக்கிட்டமா? அம்மா நெத்தியில ஒட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னல நல்ல புள்ள மாதிரி பேசுத? சரி அதை விடு. இந்தா உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருல. ரொம்ப நாளா அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தல, அதான் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன்.
அம்மா நிஜமாவா சொல்றீங்க? இத சாப்பிடு செல்லம். இத சாப்பிட்டேன்னா உனக்கு நல்ல புத்தி வளரும். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க. சமத்தாயிடுவ. ஆ, அம்மா மாறிட்டாங்க. அவங்களுக்காக நான் நல்லா படிப்பேன். பேரண்ட்ஸ் பசங்களை புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கெல்லாம் நோபிட்டா உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்தால உன்னோட ஸ்டிக்கரை வாங்கிக்க. முத வேலையா இத திங்கணும்ல. டோரிமான், நான் கூட மம்மியா ஸ்மைலி ஸ்டிக்கர் இல்லாம டீல் பண்ணணும்னு பாக்குறேன். இல்ல நோபிட்டா, அது இப்ப நடக்காது. நீ அதுக்காக இன்னும் கொஞ்ச காலம் காத்துட்டு இருக்கணும். ஆனா ஏன்? இந்த கேள்வி கேக்குறதுல குறைச்சல் இல்ல. நீ ஜியானை விட அதிகமா டெஸ்ட்ல 0 வாங்கியிருக்க, அதான். நல்லவ மாதிரியே மூஞ்சி. பேரை கேட்ட உடனே சும்மா உதறது இல்ல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.